முருகன் சார்ந்த கனவுகள் வருகிறது, தெய்வம் சார்ந்த கனவுகள் வருகிறது. இந்த கனவுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? இதை நம்ம பொதுவான தலைப்பில் எடுத்தோம்னா கனவும் கடவுளும் எடுத்துக்கலாம். இந்த கனவு அப்படின்னு சொன்னாலே மனிதனுக்கு மொத்தம் 2 நிலை இல்லைன்னா 3 நிலை சொல்லலாம். உறக்க நிலை, கனவு நிலை, விழிப்பு நிலை. இது 3லையும் நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாத உண்மை. சில பேர் விழிப்பு நிலையிலே கனவுல தான் இருக்கும். பெரும்பான்மையானவங்க நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம விழிச்சிருக்கிறோம், உடம்பும் கண்ணு விழிச்சிருக்கே ஒழிய, ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு வகையான கனவுல தான் இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு செயலை, பழக்கப்பட்ட செயலை திருப்ப திருப்ப செய்து கொண்டே இருக்கும்போது நம்ம அதில் கவனம் செலுத்த முடியாது. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடும்போது பாருங்களேன், அந்த சாப்பிட்ற 1-2 நிமிஷம் மட்டும்தான் அந்த சாப்பாட்டில் கவனம் இருக்கும். அடுத்த நிமிஷம் வேற எதுலையாவது கவனம் போயிடும். அது ஒரு வகையான கனவு நிலை தான். இது உடம்பு இயங்கி மனது ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருப்பது ஒரு வகையான கனவு நிலைன்னு சொல்லலாம். இன்னொரு கனவு நிலை, அதைத்தான் நம்ம உண்மையாலுமே கனவு நிலைன்னு சொல்றது எதுன்னா, நல்லா தூங்குறோம், தூங்கும்போது நம்மளுடைய கண்ணெல்லாம் மூடி இருக்கு, உடம்பு செயல் இல்லாமல் இருக்குது, ஆனாலும் நம்மளுக்குன்னு ஒரு விதமான காட்சிகள் நம்ம நேரடியாக அதில் தொடர்புபடுத்தி நம்மளே அந்த செயலை செய்கிற மாதிரி ஒரு காட்சி அப்படியே டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கு. இதுக்கு